மாவட்டம் ராஜக்கமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கோணம் பகுதியில் உள்ள சானல்கரை சாலையில் மேலசுரங்குடியைச் சேர்ந்த தச்சு தொழிலாளி பிரவீன் என்பவர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து ராஜக்கமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று நள்ளிரவில் மதுபோதையில் கொலை நடந்திருப்பதாக போலீசார் தகவல் கிடைத்ததின் பேரில் கொலை நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொலையாளியை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த கோணம் சானல்கரை பகுதியில் ஆண் சடலம் ஒன்று கழுத்தில் பெல்ட் நெரிக்கப்பட்டு கிடந்துள்ளது. இதனை அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் பார்த்து ராஜக்கமங்கலம் காவல் நிலையத்தில் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் விரைந்து வந்து பார்வையிட்டனர். அங்கு 2 இருசக்கர வாகனங்கள் நின்றுள்ளது. மேலும் அங்குள்ள புதருக்குள் 35 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் சடலம் கழுத்தில் பெல்ட் நெரிக்கப்பட்டு அரை நிர்வாணமாக கிடந்துள்ளது. பின்னர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இவர் மேலசூரங்குடி பகுதியைச் சேர்ந்த மரவேலை செய்யும் தச்சு தொழிலாளி பிரவீன் என்பது தெரியவந்துள்ளது. இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. சானல் கரையோரம் உள்ள இடத்தில் வைத்து நண்பருடன் மது அருந்து இருக்கலாம் எனவும், அப்போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் கழுத்தை நெருக்கி கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் எனவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் கொலை செய்த நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அருகாமையில் உள்ள இல்லத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.